வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, தூய வேதாத்திரிய காந்த தத்துவத்திலே நாம் சென்ற வாரம் நமது மனிதன் என்பதில் உடல், மனம், உயிர், உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், ஜீவவித்து குழம்பு என்று 5ஆக பிரித்து பார்க்க வேண்டும் என்று நாம் முடித்திருந்தோம். இப்போ இந்த இடத்துல மனிதனிடம் அந்த பிரம்மத்தினுடைய இருப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரம்மத்தின் இருப்பு என்ன என்று கேட்டால், வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்கிறோம். இந்த பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படிங்கிறது தான் எப்படியெல்லாம் அசைஞ்சு எப்படி வந்ததுங்கிறதெல்லாம் இவ்வளவு நாளாக பார்த்தது. ஆனால் வற்றா இருப்புங்கிறது அது அதற்குள்ளாக ஒன்றி இருக்கும், ஒடுங்கி இருக்கும். அது இப்போ நம்மிடம் எப்படி இருக்கிறது என்பதை இப்போ நம்ம புரிந்து கொள்வோம். வற்றா இருப்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள் எது என்பதை பற்றிய சிந்தனையை இன்று ஆழமாக புரிந்து கொள்வோம். அதன் பிறகு நம்ம இயக்கச் சிறப்புக்கு போவோம். இது பிரம்மத்தின் இருப்பு சிறப்பு. இப்போ இந்த உணர்வுகளில் வற்றா இருப்பாக இருக்கக்கூடிய உணர்வு எது என்று நாம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்பம் என்பது வற்றா இருப்பாக இருக்கக்கூடிய உணர்வு. ஆனால் துன்பம் என்பது வற்றா இருப்பு. வற்றா இருப்பா? அது ஒரு இருப்பே கிடையாது. துன்பம் என்று ஒன்று இல்லையே. துன்பம் என்று ஒரு உணர்வே இல்லை. இந்த இடத்தை மனிதர்கள் மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். நம்ம வேதாத்திரிய காந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் மிக 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 முக்கியமாக தெரிந்து கொண்டால்தான் மனித வாழ்க்கை முழுமை பெறும். துன்பம் என்ற உணர்வு என்று இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று இல்லை. அப்ப அது இல்லாதது. அப்ப எப்படி அதை இருப்பு என்று சொல்ல முடியும்? அது நம்ம இப்ப வற்றா இருப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லவே இல்லை. துன்பம் என்று ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் இருக்கிறதே என்று கேட்டால், அப்பதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். துன்பம் என்பது தோன்றி மறைந்து கொள்ளக்கூடிய ஒன்று. தோன்றி மறையக்கூடியது என்று சொன்னால் கூட ஏதோ இயற்கையிலே அதுவாக தோன்றி மறைகிறது என்று அர்த்தமாகிவிடும். இல்லை, தோற்றுவித்து, நாம தோற்றுவித்து, நாம உருவாக்கி, அப்படிதான் துன்பத்தை நம்ம உணர்கிறோம். நாமே முயன்று உருவாக்கி துன்பமாக மாற்றி உணர்கிறோம். சரி, அப்படி உருவாக்கிய துன்பம் என்பதும் இருந்து கொண்டே இருக்குமா என்று கேட்டால் இல்லை. அது என்ன மறைந்து விடும். ஏனென்று கேட்டால் அது வற்றா இருப்பு அல்ல. எப்ப வற்றா இருப்புங்கிற அந்த இருப்பின் சிறப்பாக இருக்கிறதோ அது இருந்து கொண்டே இருக்கும். இது இல்லை என்று சொல்லும் போது, இல்லாத ஒன்று தோன்றினால், தோற்றுவித்தால் அது மறைந்தே தீரும். இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில வாழ்க்கையே துன்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆமாம், இருக்கிறது. அது நீங்களாக உருவாக்கியதுதான் சரி. ஆனால் அது இருந்து கொண்டே இருக்காது. அப்படியே விட்டு விடுங்கள், அது மறைந்து விடும். ஆனால் மனிதர்கள் இல்லையே, எனக்கு துன்பம் குறையவே இல்லையே என்று சொன்னால், அது உற்பத்தி செய்து கொண்டே இருந்தால் அது இருந்து கொண்டே இருப்பது போல தெரிகிறது. ஆனால் முதலில் இருந்த துன்பம், இப்பொழுது இருக்கக்கூடிய துன்பம் வேறு. ஒரு துன்பம் மறையும் போது இன்னொரு துன்பத்தை நாம் என்ன பண்ணுகிறோம்? அது மறைவதற்குள்ளாக நாம் உருவாக்கி வைத்து விடுகிறோம். அப்ப எப்பொழுதும் இருப்பது போலவே தோன்றுகிறது. மகரிஷி சொல்லுவாங்களே, ஒரு ஆத்துல தண்ணி போய்கிட்டு இருக்கு,
அந்த தண்ணியை பார்க்குறோம். ஒரு செகண்ட் திரும்பிட்டு திருப்பி பார்த்தோம்னா அந்த தண்ணி வேற. அந்த தண்ணி போயிருச்சு. புது தண்ணி வந்துடுச்சு. அப்ப ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நீர், நாம் பார்த்த நீர் ஓடிவிட்டாலும் அடுத்த நீர் வந்து அது காட்சி தருகிறது. வந்து கொண்டே இருப்பதால் அந்த ஆற்றில் நீர் இருந்து கொண்டே இருப்பது போல் தெரிகிறது அல்லவா? இதே போலத்தான். அங்க உருவாக்கி கொண்டே இருக்கும் பொழுது துன்பம் இருந்து கொண்டே இருப்பது போல தெரியும். என் வாழ்க்கையே துன்பம் என்று. வாழ்க்கை துன்பம் அல்ல. வாழ்க்கை என்பது இன்பகரமானது. நம்ம இன்பத்துல தொடங்குறோம். இன்னும் இன்னும் நிறைய உணர்வுகள்ல நம்ம அதில் சிந்திக்க போறோம். வாழ்க்கை என்பது இன்பகரமானது. அப்ப அந்த வாழ்க்கையை அப்படி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் பிறந்தோம். ஆனால் அது துன்பகரமாக மாற்றி அதையும் நிலையாக துன்பமாக எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் சென்று விட்டான் என்று சொன்னால் அவன் வாழும் முறைதான் அங்கு தவறாக இருக்கிறதே தவிர வாழ்க்கை தவறாக இல்லை. வாழும் முறைதான் தவறாக இருக்கிறது. அப்ப துன்பம் என்பது இல்லாத ஒன்று. அது வற்றா இருப்பு என்ற லிஸ்ட்ல நம்ம அதை சேர்க்கவே முடியாது. அது இல்லாதது. இல்லாதது. ஆனால் இன்பம் என்பது அது வற்றா இருப்பு. அப்ப அது குறைவுபடாது. குறைவுபடாது. அது ஒரு இருப்பு. இருப்பு. இன்பம் என்பதை உருவாக்கி உணர்கிறோமா? இப்ப இந்த இடத்துல இன்பம் துன்பம் 2 அத பத்தி நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள போணும். அடுத்த உணர்வுகளுக்கு போவோம். இப்ப இன்பம் என்பதை உருவாக்கி உணர்கிறோமா? அப்படின்னு கேட்டா, இந்த வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய உணர்வுகளிலேயே இந்த இன்பம்ங்கிறது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா, இன்பத்துக்கு மகரிஷி என்ன தலைப்பு இது கொடுத்திருக்கார் தத்துவம், விளக்கம். அதாவது துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லிவிட்டார். இப்போ எந்த துன்பம்? இயற்கை துன்பம். இயற்கை துன்பம் என்று சொன்னால் தேவைகள் 3: பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கல்விகளின் உந்துவேகம். இப்போ அந்த தேவைகளாகிய இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம். அந்த நீங்கிய இடத்தில் இருப்பாக இருக்கக்கூடிய இன்பத்தை உணர்கிறோமே தவிர அங்கு இன்பம் உருவாக்கப்படுவதில்லை. அங்கு துன்பம் நீக்குவதற்கு உரிய செயல்களை மட்டும்தான் நாம் செய்கிறோம். இன்பத்தை உருவாக்கக்கூடிய செயல் எதையும் செய்யவில்லை. ஆனால் மனிதனிடம் இங்கதான் ஒரு பிரச்சனையே இருக்கு. என்ன செய்கிறான்? அந்த துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பம் தெரியும் பொழுது இது நாம் செய்த செயல் இன்பத்தை உருவாக்கிய செயல் என்று இவன் தவறாக புரிந்து கொள்கிறான். அப்ப ஒரு பசிக்கு 4 இட்லி சாப்பிட்டோம். 4 இட்லி சாப்பிட்ட உடனே அந்த பசி என்ற துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பத்தை உணர்கிறோம். நாம் இந்த 4 இட்லி சாப்பிட்டது இந்த இன்பத்தை உருவாக்கும் வேலை என்று அதை தவறாக புரிந்து கொள்கிறோம். அப்ப என்ன பண்ணிடுறோம்? அப்ப இன்பம் உருவாக்கி அனுபவிக்கக்கூடியது என்று இவன் தீர்மானித்து விட்டால், அப்ப இன்னொரு 4 இட்லி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் இன்பம் உருவாகும் அல்லவா என்று இவன் சிந்தனை செய்கிறான். இங்கதான் நம்ம ஒரு தவறான ஒரு புரிதலுக்கு வந்து விடுகிறோம். அப்படி போகும்போது என்ன பண்ணிடுறோம்? அதைத்தான் மகரிஷி என்ன சொல்றாரு? அந்த துன்பத்தை நீக்கிய இடத்தில் இருப்பாக இருக்கக்கூடிய இன்பம் உணரும் போது இன்பத்தின் அளவு முறை மீறுதல் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அது இன்பத்தின் அளவு. இன்பத்துல அனுபவம் என்று சொன்னால் இன்பம்தான், அனுபவம்தான். ஆனால் இன்பத்தின் அளவு முறை மீறும் போது அப்படின்னு சொன்னா இன்பத்தை உணர்வதற்கான செயலை செய்தோம் அல்லவா? அந்த செயலின் அளவு முறை மீறும்போது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது மகரிஷி சொல்லியிருக்கிற வார்த்தை இன்பத்தின் அளவு முறை மீறும்போது
இன்பமே துன்பமாயும் அப்படின்னு இரண்டும் மனதின் அலைகளாகவும் கண்டேன்னு எழுதுறாரு. இன்பமே துன்பமாக மாறுகிறது என்று சொன்னால் அந்த வற்றா இருப்பாக இருக்கக்கூடிய இன்பம் துன்பமாக மாறவில்லை. இன்பம் இருப்பாகத்தான் இருக்கிறது. அந்த இன்பத்தை உணர்வதற்காக நாம் செய்த செயல், துன்பம் நீக்கும் செயல், அதுதான் இன்பத்தை உருவாக்கியது என்ற ஒரு புரிதலின் அடிப்படையில் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அங்கே என்ன ஆகிறது என்று சொன்னால் இன்பத்தின் அளவு முறை மீறுதல் என்று அவர் எழுதிட்டார். இன்னும் அதை பர்டிகுலராக எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை கூட என்னன்னு கொஞ்சம் மாற்றணும். இன்பத்தை உணர்வதற்கான துன்பம் நீக்கும் செயலை மீறுவதும் போது துன்பம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ அங்கே தான் துன்பம். அப்போ அந்த துன்பம் நிலை இல்லாதது என்று சொல்லிவிட்டோம். இப்போ பாருங்க, நல்லது நிலையானதாக இருக்கிறது, கெட்டது நிலையில்லாததாக இருக்கிறது. இயற்கையினுடைய அன்பும் கருணையும் எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது துன்பம் என்பது நிலையில்லாதது என்பதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியும். ஏன்? நிலையில்லாத ஒன்று. அப்ப அதை நாம் உருவாக்காமல் இருந்தால் நாம் என்ன பண்ணலாம்? துன்பம் இல்லாமல் வாழலாம். அவ்வளவுதான். அப்ப இதை புரிஞ்சுக்கிறது தான் இப்போ இவ்வளவு வேதாத்திரிய தத்துவம். சரி, இப்போ இன்பம் என்பது நம்ம என்னோட வற்றாக இருப்புன்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த இன்பம் என்பது உணர்ந்து, இப்ப துன்பம் நீங்க இடத்தில் இன்பம் சொன்னோம் இல்லையா, அது இன்பமாகவே இருந்து கொண்டிருக்குமா என்று கேட்டால் இல்லை. இப்போ வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய உணர்வுகள் எது என்று சொல்லும்போது இன்பம் என்று ஆரம்பித்தோம். இது ஏன் இப்போ இன்பத்தில் நின்றோம்னா இன்பம் துன்பங்கிறது ரெண்டு அடிப்படையாக பேசப்படுவதனால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது என்ன ஆகும்? அந்த நீங்க இடத்தில் இன்பம் இருக்கும், அந்த உணர்வே, அந்த இன்ப உணர்வே அடுத்த நிலைக்கு மாறிவிடும். என்ன நிலை என்று சொல்ல, அமைதி என்ற நிலைக்கு மாறிவிடும். இந்த ரெண்டுக்கு இடையில நிறைவு அப்படின்னு ஒரு உணர்வும் இருக்கும். இன்பம் நிறைவாக மாறி, நிறைவு அமைதியாக மாறி, அப்ப அமைதி அப்படிங்கிற ஒரு உணர்வு போகும். இப்ப அமைதி என்பது வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய நிலையான உணர்வா என்றால் ஆமாம், அமைதி குறைந்து விட்டது என்று நம்ம சொல்றோம் சாதாரணமா. அமைதி குறைந்து விட்டு, அது குறையாது. அமைதி குறையாது. அமைதி வற்றாயிருப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கும். அமைதி குறைகிறது என்று சொன்னால் நாம் என்ன பண்றோம்? இப்போ இந்த துன்பத்துக்கான உற்பத்தியை நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அது என்னாகும்? அங்கே அந்த இன்பம் அமைதியாக மாறணும் இல்லையா? இப்போ துன்பத்தை உற்பத்தி பண்ணிட்டோம், அங்கே அமைதி தெரியாது, இன்பமும் தெரியாது, அமைதியும் தெரியாது. இப்போ இன்பம் அமைதி என்பதும் வேறு வேறு உணர்வா என்று கேட்டால் இல்லை. இந்த உணர்வுகளின் நிலைகள் தான் அது. இன்பம் என்று ஒன்று சொல்லுகிறோம், அது ஒரு நிலை. அமைதி என்று ஒரு உணர்வு சொல்லுகிறோம், அது இன்னொரு நிலை. எல்லாமே ஒரே உணர்வு தான், பல்வேறு நிலைகளாக இருக்கிறது. அப்ப இதுக்கும் மேல அமைதிக்கு அடுத்து, அதுக்கு அடுத்து போனோம்னா இன்னும் பல்வேறு உணர்வுகள் இருக்கிறது. எல்லாமே ஒரே உணர்வு தான். அப்ப ஒன்று இன்பம் சொல்லிட்டோம், அமைதின்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்ன சொல்லலாம்? மகிழ்ச்சின்னு சொல்லலாம். சரி,
அன்பு என்று சொல்லலாம், ஆரோக்கியம் என்று சொல்லலாம், ஆனந்தம் என்று சொல்லலாம். இப்ப இது வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கோன்னு வச்சுக்கங்க. இப்ப இத்தனை வார்த்தைகளை நாம் போட்டிருக்கிறோம். இன்பம், அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, ஆரோக்கியம், ஆனந்தம் என்று இத்தனை வார்த்தைகளை போட்டிருக்கிறோம். இது எல்லாமே வேறு வேறா என்று கேட்டால் இல்லை. ஒன்றுதான். எது? அந்த பிரம்மத்தின் வற்றாயிருப்பு என்று சொல்லக்கூடிய இருப்பினுடைய சிறப்பு தான் இது. பிரம்மம் ஒன்றுதானே. இறைநிலை என்று சொல்லக்கூடிய பிரம்மம் என்பது ஒன்றுதானே. பலவாகிய பிரம்மம் என்று இல்லை, ஒரே இறைநிலைதான். அப்ப இங்க வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய உணர்வு ஒன்றாகத்தானே இருக்க முடியும். ஆமாம், ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அந்த உணரக்கூடிய மனம் இருக்கிறது அல்லவா, இந்த ஆறாவது அறிவு மனம், மனம்தானே அது. இந்த வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய உணர்வுகளை எப்படி உணர்கிறது, வெவ்வேறாக ஏன் உணர்கிறது என்று சொன்னால், இந்த உணர்கிற மனதின் அலை வேகம் இருக்கிறது அல்லவா, அந்த வேகத்துக்கு தகுந்தாற்போல் அந்தந்த நிலையில் உணரக்கூடிய உணர்வுக்கு நாம பேர் வச்சிருக்கிறோம். இப்ப பீட்டா அலையில வரக்கூடிய உணர்வும், தீட்டா அலையில வரக்கூடிய உணர்வும், டெல்டா அலையில வரக்கூடிய உணர்வும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல. ஆனா அது எல்லாம் வேற வேறா? அதுவும் இல்லை. அவ்வளவுதான். நீங்க ஆல்பாக்கு வந்துட்டீங்கனாலே புலன் கடந்து வந்துட்டீங்க. புலன் கடந்து வந்தாச்சு. அகத்துக்குள்ள வந்துட்டோம். புலன் வழியாக நம்ம புறத்தில் இருக்கிறோம். இப்ப புலனுக்குள்ள போகல, அகத்துக்கு வந்துட்டோம். அப்பதான் ஆல்பா. அப்ப அதுக்கு வந்துட்டோம்னாலே அங்கு ஆல்பா என்பதில் நாம் அந்த வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தின் உணர்வை ஆல்பால எப்படி உணர்றோம், தீட்டால எப்படி உணர்றோம், டெல்டால எப்படி உணர்றோம். அப்ப இந்த டெல்டாவினுடைய இறுதி கட்டத்தில் உணரக்கூடிய உணர்வை ஆனந்தம் என்று சொல்லுகிறோம். எல்லாத்தையும் இந்த அனுபவத்துக்கு நமது மக்கள் வச்ச பேர் தானே. இப்ப இன்பம், அமைதி, அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் வந்து எது இந்த பேரெல்லாம் யார் வச்சது? தமிழ் மொழியில நமது மூதாதையர்கள் வச்சது. இது எல்லாத்துக்கும் ஆங்கிலத்தில் இதுக்கெல்லாம் சரியான பெயர் இருக்கான்னு கேட்டோம்னா சொல்ல சொல்ல முடியல. எல்லாத்துக்கும் இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்ப நம்ம வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இது ஒவ்வொரு உணர்வும் வேறு வேறு அல்ல, உணரும் நிலையில் இருக்கக்கூடிய அந்த உணரும் திறன், அந்த உணர்வு உணரும் நிலைக்கு தகுந்தாற்போல் அதை நம்ம பேர் வச்சிருக்கிறோம். அவ்வளோதான். சரி. அப்ப இன்பம், அமைதி ரெண்டுமே அடுத்த நிலை அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்ச்சி, அன்பு, ஆரோக்கியம், ஆனந்தம் என்று சொல்லி, இந்த ஆனந்தம் தான் முடிவான உணர்வு. அப்ப இந்த உணர்வுகளை எல்லாம் நம்ம இறை உணர்வு என்று சொல்லலாமா என்று கேட்டால் இறை உணர்வு என்று சொல்லலாம். ஏன்? அந்த இறைவனுடைய வற்றாயிருப்பு தானே இங்கு வற்றாயிருப்பாக உணர்வாக இருக்கிறது. அப்ப இது எல்லாமே இறை உணர்வு தான். இப்ப மனிதனுடைய நோக்கம் இறை உணர்வு பெறுதல், இறைவனாக மாறுதல். அடுத்தது இறை உணர்வு பெறுதல் தான் மனிதனுடைய பிறந்ததனுடைய நோக்கம். அப்படின்னா என்ன? இது எல்லாமே இறை உணர்வு தான். அப்ப நீ இன்பமாக இருப்பது இறை உணர்வு, இன்பத்தை உணர்வதும் இறை உணர்வு தான். ஆனால் அதை கன நேரம் உணர்வோம், அது அமைதியாக மாறும். அமைதியாக இருப்பது, அமைதியை உணர்வது அது இறை உணர்வு தான்.
அவ்வளோதானே. தியானத்தின் இறுதியிலே அந்த மனம் ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள் செல்கிறது என்று சொல்கிறோம். அது என்ன உணர்வு? இறை உணர்வு தானே. ஆமாம், அது ஒரு இறை உணர்வு. அப்ப ஒவ்வொன்றும் அன்பு என்பது இறை உணர்வு. இப்ப அன்புங்கிறத நம்ம என்ன சொல்றோம்? அன்புங்கிறத பிராக்டிக்கலா எப்படி புரிஞ்சுக்கிறோம்? யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்ற ஒரு உணர்வு என்பது அன்பு என்று சொல்கிறோம். அப்ப அது இறை உணர்வு தானே. அப்ப அன்பு என்பது இறை உணர்வு என்று சொன்னால், யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு தான் இங்கு அன்பாக உணரப்படுகிறது. அப்ப இறைவன் நமக்கு துன்பம் கொடுப்பானா? இல்ல, இல்ல. ஏன்? அந்த இறை உணர்வு என்பது அன்பு. இறைவனுடைய தன்மை என்பதே அன்பு. அப்ப இறைவன் யாருக்கும் துன்பம் என்பதை கொடுக்கவே மாட்டான். அப்ப நான் இப்ப வரக்கூடிய துன்பம் எல்லாம் நாமாக உருவாக்கக்கூடியது. இது முதல்ல இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியலையே. இறைவனிடம் போய் எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்த அப்படின்னு கேட்கிறோம். கொடுக்கவே இல்லையே. இறைவன் துன்பம் கொடுக்கக்கூடியவனே இல்லை. அப்ப நாம உருவாக்கிக்கிறோம். அதுல ஒரே ஒரு இறைவனுடைய கருணை என்ன என்று சொன்னால், அந்த உருவாக்கக்கூடிய துன்பத்தை கூட இருப்பாக வைத்து காலத்தால் துன்பமாக அனுபவிக்கக்கூடியதற்கு அதை இருப்பாக வைத்து தள்ளி செல்கிறானே, தள்ளி போடுகிறானே, அதைத்தான் இறைவன் செய்கிறார், இயற்கை செய்கிறது. அதான் கருணை. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கர்மவினை பதிவு என்று சொல்கிறோம். கர்மவினை பதிவுங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. நாம் உருவாக்கிய துன்பம் உடனே நாம் அனுபவமாக அனுபவிப்பதற்கு பதிலாக அதை இருப்பாக வைத்து காலத்தால் அதை துன்பமாக விளைவாக வராமல் அதை தடுத்து கொள்ளும் புண்ணிய செயலை மனிதர்கள் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அதை பதிவு செய்து வைத்து விடுகிறது. இந்த பாவம் பதிவாவது என்பது துன்பம் கொடுப்பதற்காக அல்ல. இந்த இடத்துல புரிஞ்சுங்க. பாவம் பதிவாகுவது எதற்காக என்று சொன்னால், அது துன்பம் என்ற விளைவாக வராமல் அதை சமன் செய்வதற்கான புண்ணியம் என்ற ஒரு செயலை செய்வதற்கு இயற்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம், ஒரு வாய்ப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம செய்ய வேண்டிய செயல்கள்லாம் புண்ணிய செயலாக தானே இருக்கணும். அதுதானே இப்போ மகரிஷி என்ன சொல்லிட்டாரு? வாழ்க்கையை உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல், இவ்வளவுதாங்க வாழ்க்கை. அப்ப இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதா உள்ளதை உணர்தல். என்ன சொல்றோம்? பிரம்மத்தின் இருப்பை, வற்றா இருப்பை எப்படி இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டோம். அதே மாதிரி துன்பம் என்பது நாம உருவாக்கக்கூடியதுன்னு உணர்ந்து கொண்டோம். இதான் உள்ளதை உணர்தல். உணர்ந்துட்டா அல்லதை தவிர்த்தல், அங்கதான் அன்பு. யாருக்கு துன்பம் கொடுக்கறது இல்லை. அப்புறம் நல்லதை செய்தல், துன்பம் போக்கும் செயலை செய்தல், அவ்வளவுதான். நல்லதை செய்தல் என்பது துன்பம் போக்குவது மட்டுமே, இன்பம் கொடுப்பது அல்ல. ஏனென்று சொன்னால் அது கொடுக்கக்கூடியதும் அல்ல, பெறக்கூடியதும் அல்ல. அது ஒரு இருப்பு. அது ஒரு இருப்பு. நம்மளால் கொடுக்கக்கூடியதும் பெறக்கூடியதும் துன்பம் என்பது மட்டும்தான். அப்ப என்ன பண்ணணும்? துன்பத்தை கொடுக்கக்கூடாது. ஆமா, பெறவும் கூடாது அப்படின்னு சொன்னோம்னா பிறர் துன்பத்தை போக்க வேண்டும். அவ்வளவுதான் புண்ணியம். இவ்வளவுதாங்க தத்துவம். சுருக்கமா பார்த்துடலாம். இதில் நிறைய குழப்பம் இருக்குது. இந்த புண்ணியம் என்பதில் பெரிய குழப்பம் இருக்கு. புண்ணியம் என்பதை செய்து புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கிறோம். புண்ணியத்தின் பலன் என்பது பாவம் என்ற பதிவை நீக்குவது தானே தவிர அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். எப்படி அனுபவிக்கிறோம்? அது துன்பம் வராமல் நிறுத்தி விடுகிறது. அதுதான் பலன். ஒரு மனிதனுக்கு துன்பம் வராமல் நின்றால் அது நிற்கிறது தான் பலன். அப்போ நம்ம அனுபவிக்க அதெல்லாம் இங்கே வற்றா இருப்பாக இருக்கிறதே.
நாம் எதையுமே முயற்சி செய்து நாம் பெற வேண்டியது என்று ஒன்றுமில்லை. ஒன்னே ஒன்று சொல்லலாம். என்னது? அந்த இயற்கை தேவைகள் என்று சொல்லக்கூடிய, இயற்கை துன்பம் என்று சொல்லக்கூடிய தேவைகள் 3ஐ நிறைவு செய்வதற்காக பொருள் வேண்டும். அது மட்டும்தான் நம்ம முயற்சி செய்ய வேண்டியது. அப்போ பிறந்த மனிதன் அவன் ஒரு செயல் செய்கிறான், புலன் வழியாக பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொள்கிறான் என்று சொன்னால், பொருள்களோடு தொடர்பு கொள்வது பெரும்பான்மையான அந்த இயற்கை துன்பத்தை போக்கி விடுகிறது. நபர்களோடு தொடர்பு கொள்வதும் அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்குத்தான். அதற்குத்தான் உறவுகள். இதைத்தான் நம்ம தமிழானந்த யோகத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? பொருள் சார்ந்த உறவுகள், உறவுகள் சார்ந்த உறவுகள். அடுத்தது பாலுறவு என்று சொல்லுகிறோம். உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, உயிர் சார்ந்தது என்றெல்லாம் சொல்லுகிறோம். அப்ப அப்ப அப்படி அந்த அடிப்படையில் இப்போ நாம இது எல்லாத்தையும் ஒவ்வொரு உணர்வின் நிலை என்று சொல்லுகிறோம். மகிழ்ச்சி என்பது என்ன? உங்களது இயற்கை தேவை என்று சொல்லக்கூடிய இயற்கை துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பம் சில நேரம் தெரிந்தது, அது அமைதியாக மாறியது. அந்த அமைதியாகவே இருக்குமா என்று கேட்டால், இன்னும் அடுத்த ஒரு நிலைக்கு போகுது. அந்த அமைதியின் அடுத்த நிலைக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்குவென்சி மாறுது. அப்போ என்ன? இது ரசித்தல் என்ற ஒரு நிலை வருகிறது. தேவை பூர்த்தியாகாமல் இருக்கும் பொழுது ரசித்தல் என்பது முடியாது, இயலாது. இப்போ நாமெல்லாம் நிறைய இந்த ரசித்தலை பற்றி பேசியிருக்கோம். உடலின் தேவை வேறு, மனதின் தேவை வேறு என்று சொல்லும்போது, மனதின் தேவை என்பது ரசித்தல் மட்டுமே என்று பேசியிருக்கோம். ரசிக்க முடிகிறதா? ரசிக்க முடியவில்லை. ஏன் ரசிக்க முடியவில்லை? ஏன் ரசிக்கலாமே. இப்போ ஓரளவுக்கு நம்ம மனவளக்கலையில் வந்தோம். இப்போ நானும் 35 வருஷம் ஆச்சு. போதும். பொருள் நிலையில் பெரிய பற்று, அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அப்போ இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டால், ஒரு பொருளை பார்க்கிறோம், அது நமக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அதை ரசிக்க முடியுமில்லவா? முடியும். ஆனால் ரசிக்கிறோமா என்றால் இல்லை. முடியும், ஆனால் முடியலைங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதுதான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியே, அப்போ ரசிக்க வேண்டியது தானே என்று கேட்டால், இப்போ இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சுக்குமற்ற உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையான தேவைகள் என்று சொல்லக்கூடிய இயற்கை துன்பங்கள், அது சமன் செய்யப்பட்ட துன்பம் நீங்கிய ஒரு நிலை வரும்போது தான் நம்ம இன்பத்தையே உணர முடியும். இப்போ பாருங்க, மகிழ்ச்சி என்பது இன்பம், அமைதி, அதுக்கு மேலே இருக்கு. அதுக்கும் ஆழமான நிலையில் இருக்கிறது. அப்ப தேவைகள் நிறைவு பெறும் பொழுது மட்டுமே அங்கு ரசித்தல் என்பதற்கு நம்மளால முடியும், இல்லாட்டி முடியாது. ஆனால் இப்போ நம்ம தேவைகள் நிறைவேறாது கேட்டால், நம்ம தான் தேவையை தான் அதிகமாக அனுபவித்து துன்பமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோமே. ஆமாம். அப்போ தேவை நிறைவேறலைன்னு எப்படி சொல்லுவீங்க? அதிகமாக்கி துன்பமாக இருக்கிறதுங்கிறது ஒரு இடம். தேவை நிறைவு பெறாதது என்பது ஒரு இடம் இருக்கிறது. அதைத்தான் இப்போ நம்ம நிறைய இப்போ சமீப காலமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவைகள் 3ம் தேவையின் அளவில் சமநிலையாக நிறைவு செய்யப்பட வேண்டும். ஒன்றை அதிகப்படுத்தி துன்பமாக மாற்றிக்கொண்டு, ஒன்று நிறைவு பெறாமலேயே, பூர்த்தி செய்யப்படாமலேயே இருந்தால் அங்கும் நீங்கள் குறையாகத்தான் இருக்கிறீர்கள். ரசித்தல் என்பதற்கான ஒரு நிலைக்கு செல்ல முடியாது. இது ரொம்ப நல்லா அதான் ஒன்று அதிகமாக இருக்கே இல்லை. எந்த தேவைகள் 3ம் முறையாக அது அந்த அளவில் நிறைவு பெறணும். நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு தேவை நிறைவு இல்லாதப்ப இன்னொரு தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டு துன்பமாக்கி கொண்டு இருக்கிறோம்.
இப்ப இந்த துன்பத்துக்கு காரணமே என்ன என்று சொன்னால், அந்த உயிர் சார்ந்த உறவு என்று சொல்லுகிறோமே, அந்த மனம் சார்ந்த உறவுகள், அதன் அடுத்த நிலையாகி உயிர் சார்ந்த உறவுன்னு சொல்றோமே, அங்கு அது அந்த இயற்கை துன்பம் நீங்காமல் இருக்கிறதுனால தான், இப்போ இந்த முதல் 2 இருக்குல்ல, பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு. இந்த 2லும் மனிதன் மீறுகிறான், மீறி துன்பத்தை அனுபவிக்கிறான். அப்ப இப்ப மனிதனுடைய அத்தனை துன்பத்துக்கும் காரணம் இந்த மீறுதல் தான் என்பது தெரிகிறது. ஏன் மீறுகிறான் என்று சொன்னால், அந்த 3வது இயற்கை தேவை பூர்த்தி ஆகாததினால் இதில் மீறுகிறான். எல்லா மீறுதல்களும் அதனால் தானா? அதனால்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கல. இதனால் தான் புரிஞ்சுக்கல. இது ரொம்ப கூர்ந்து உணரக்கூடிய இடம். அங்கு நிறைவாக வாழக்கூடியவர் இந்த பொருள் நிலையில் மீறுகிறாரா? நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க, சிந்தனை செஞ்சு பாருங்க. அந்த உங்களது அந்த உயிர் சார்ந்த உறவில் ஒரு நிறைவு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு உறவு தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஒரு ஆண் பெண் உறவின் மூலமாக அந்த நிறைவு கிடைச்சதுன்னு சொன்னோம்னா, அதுக்கப்புறம் அந்த ஆண் பெண் என்ற உறவே தேவையில்லை. ஒவ்வொருவரும் அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண் தன்மை, பெண் தன்மையும் உறவு கொண்டு அந்த நிறைவை அடையக்கூடிய நிலைக்கு வரும்பொழுது அவன் ஞானி ஆகிறான். ஒரு ஞானி என்று சொன்னால், அங்கு ஒரு துறவு துறவு பெற்ற ஞானி என்று சொன்னால், துறவுல போறவங்க எல்லா பேரும் ஞானி கிடையாது. துறவு என்பதில் ஞான நிலையை அடைந்தவர், அவருக்கு உறவு என்பது தேவைப்படாது. எந்த உறவு தேவைப்படாது? ஆண் பெண் உறவு தேவைப்படாது. ஆனால் உறவு தேவை. உணவின் உறவு அவருக்கு தேவைப்படும். தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேவைப்படும். இந்த ஒன்று தான் தேவைப்படாது. ஏன்னு கேட்டால் அது நமக்குள்ளாகவே இருக்கிறது. நமக்குள்ளாகவே இருக்கக்கூடியதை உணரக்கூடிய அளவுக்கான பக்குவ நிலை அவர் அடைந்து விட்டார். அந்த பக்குவ நிலை அடைகிற வரைக்கும் ஆண் பெண் இணைப்பு வேண்டும். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, இதை உதறிவிட்டு செல்வது துறவு என்று சொல்லுகிறோம். அங்கு என்ன பண்ண முடியாது? நீங்கள் அந்த ரசித்தல் என்ற நிலைக்கு, மகிழ்ச்சி என்பதற்கே செல்ல முடியாது. ஆனந்தம் என்பதற்கே செல்ல முடியாது. அங்கும் நிச்சயமாக மீறுதல்கள் இருக்கும். இப்பெல்லாம் நான் ஞானமடைந்து விட்டேன் துறவி என்று சொல்லிக்கொண்டு போனவங்க ஏன் கோடி கோடியாக பணத்தை சேர்த்து ஆசிரமம் கட்டிக்கிட்டு இருக்காங்க? மீறுது. அங்கே நிறைவு அடையலை. உண்மையான அந்த நிறைவை அடைந்து தன்னுள் அதை உணர்ந்தவர்கள் பொருள் நிலையிலும் மீறவே மாட்டார்கள். பொருள் நிலையில் மீற மாட்டாங்க. நீங்கள் புத்தர்லேருந்து, ரமண மகரிஷியிலேருந்து, ஆதிசங்கரிலேருந்து, அந்த மாதிரி அவர்களெல்லாம் பாருங்கள், பசிதாக தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்ற தேவைகளில் அவர்கள் மீறுகிறார்களா? மீற மாட்டாங்க. அப்போ இப்போ இங்கே நிறைவு அடைந்திருந்தாலும் அங்கே மீற மாட்டாங்க. அப்போ இங்கே அடையாத இன்னைக்கு மனிதர்கள் முழுவதும் இதை மீறுதல் மட்டும் இந்த 2ல் தான் அதிகமான மீறுதல். அந்த மீறுதலுக்கு காரணம் அந்த தேவைகள் 3ம் முறையாக நிறைவு செய்யப்படவில்லை. அப்ப ரசிக்கவே முடியாது. அப்ப அந்த ரசித்தல் என்பது மகிழ்ச்சி என்று சொல்கிறோம். இப்ப பாருங்க, ஐந்தறிவு ஜீவன் கூட மகிழ்ச்சியை ரசிக்குது. மகிழ்ச்சியா இருக்குல்ல, இருக்க முடியுது இல்லை அதுக்கு? ஆமா, இருக்க முடியுது. அப்ப மகிழ்ச்சி என்பது ஐந்தறிவு ஜீவனுக்கு இருக்கிறதா? இருக்கு. இது வற்றா இருப்புன்னு சொல்லிட்டோமே. வற்றா இருப்பு எங்க இருந்த இருப்பு? இறைநிலையில் இருக்கக்கூடிய வற்றா இருப்பு தான் இங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் வற்றா இருப்பு. எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தாலும் இருந்து கொண்டே இருக்கும். இது வற்றா இருப்பு.
அப்போ இறைநிலையிலேருந்து வந்தது தானே அது. மனிதன் வரைக்கும் வந்திருக்குன்னு சொன்னோம்னா அப்போ எதன் வழியாக வந்திருக்கும்? அந்த விலங்கினங்கள் வழியாகத்தானே வர முடியும். எல்லாமே விலங்கினங்கள் வழி தான் வருகிறது. இங்கு முழுமை பெறுகிறது. இப்போ இந்த இடத்துல கூட நாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒன்று பேசியிருந்தோம். அதை கூட இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்குவோம். நம்ம வந்து 6வது அறிவுக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஆர்கன் என்பது பீனியல் கிளாண்டுன்னு சொன்னோம் இல்லையா? அதில் கூட இன்னும் கொஞ்சம் ஒரு சிறிய மாற்றம் இருக்கிறது. 5 ஜீவன் அங்கு பீனியல் கிளாண்டு இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லலை. அதை போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. 5 ஜீவன் எல்லாவற்றிற்கும் பீனியல் கிளாண்டு இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படி சொல்ல முடியல. அங்கும் இருக்கிறது என்று ரிசர்ச் சொல்லுது. எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, எந்த 5 ஜீவனுக்கெல்லாம் முதுகுத்தண்டு இருக்கிறதோ அந்த முதுகுத்தண்டு உடன் பாலூட்டக்கூடிய ஒரு இனம் இருக்கிறது அல்லவா? பாலூட்டிகள்னு சொல்றோம் இல்லையா? பாலூட்டிகளாகவும் இருக்க வேண்டும். அதில் வெர்டபிரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதுகுத்தண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2 இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? அங்கே பீனியல் கிளாண்டு இருக்கு. அப்போ நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ பறவைகள்கிட்ட இருக்கான்னா இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் முதுகுத்தண்டு அப்படிங்கிறது இல்லை. இப்போ 4 கால் அதில் வெர்டிக்கலாக முதுகுத்தண்டு வச்சு நடக்கக்கூடிய விலங்கினங்கள் அவை தான் பால் ஊட்டுறதாக இருக்கும். மற்றதெல்லாம் பால் ஊட்டுகளாக இருக்காது. இன்னும் கூட நம்ம இதை ரிசர்ச் பண்ணலாம். அந்த முதுகுத்தண்டு வந்ததுக்கு மட்டும்தான் பால் ஊட்டக்கூடிய திறன் வந்திருக்கும் அப்படின்னு இருக்கு. ஆமைக்கு கூட பீனியல் கிளாண்டு இருக்கு அப்படின்னு அந்த ரிசர்ச் சொல்லுது. அப்போ அது கூட அதுவும் வெர்டபிரேட்டில் வருதான்னு தெரியல. அப்போ பாருங்க, முதுகுத்தண்டு வந்து பீனியல் கிளாண்டு வந்துடுது, அங்கே பாலூட்டிகளாக இருக்கிறது. இப்போ பாலூட்டுதல் என்பது நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கிறது. பாலூட்டுதல் என்பது ஏதோ அந்த குட்டிகளுக்கு உணவளித்தல் என்று நம்ம பார்க்குறோம், அப்படி புரிஞ்சுக்கிறோம். இன்னும் அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உணவு கொடுப்பதற்காகத்தான் பாலூட்டுதலா? மனிதனிலே எடுத்துக்கொள்வோம். அந்த மதர் ஃபீடிங், தாய்ப்பால் கொடுக்குறாங்க. எதுக்கு? குழந்தைக்கு உணவு அப்படிங்கிறதுக்காக. அதை குழந்தைக்கு உணவு வெளியிலேருந்து இப்போ கொடுக்குறோமே. இப்போ இன்னைக்கு தாய்ப்பால் இல்லைன்னு வெளியிலேருந்து உணவு கொடுத்தது உயிர் வாழ முடியுது இல்லை? முடியுது. ஆனால் ஏன் அங்கேருந்து கொடுக்கணும்? ஏன் தாய்ப்பால் கொடுக்கணும்? இதை வெளியிலேருந்து தாவரப்பால் இருக்கிறது, மாட்டுப்பால் இருக்குது, ஆட்டுப்பால் இருக்குது. அதை கொடுத்தாலும் உயிர் வாழுது, குழந்தையெல்லாம் வாழுது. ஆனால் இந்த பாலூட்டி அப்படிங்கிறதுல பாலூட்டுதல் என்பதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போ அந்த பாலூட்டிகளுக்கு தான் இந்த பிட்யூட்டி சுரப்பி இருக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்தையும் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. பாலூட்டுதல் என்பது அன்பு என்ற உணர்வை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். மனிதனிலும் அது ரொம்ப 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 முக்கியமானது. அது மதர் ஃபீடிங் அப்படிங்கிறது அன்பின் பரிமாற்றம். அது ஒரு இறை உணர்வு சார்ந்த ஒரு செயல். அப்போ தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த இறை உணர்வு நிலையிலிருந்து கொடுக்க வேண்டும், அன்பின் நிலையிலிருந்து கொடுக்க வேண்டும், அன்பு என்ற உணர்வு நிலையிலிருந்து கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த பால் ஊட்டக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மையம் எது? பால் ஊட்டும் பகுதியில் இருக்கக்கூடிய மையம் என்பதுதான் அநாகதம். அதுதான் அன்பின் இருப்பிடம் என்று சொல்லுகிறோம். அப்ப அன்பு வெளிப்படக்கூடிய இடம், மையம் அநாகதம் என்று சொல்லுகிறோம். அந்த இடத்துல தான் பாலூட்டுதல் என்பது இருக்கிறது. அப்ப பாலூட்டுதல் என்பது வந்து இந்த
வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய அந்த அன்பு என்ற ஒரு பரிமாற்றம். இப்ப இந்த இடத்துல அந்த அன்பு என்பதை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த உணர்வு பரிமாற்றம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அப்ப அந்த அந்த உணர்வு ஒரு ஒரு தாய் ஒரு 3 வருடங்கள் அன்பு நிலையில் அந்த பரிமாற்றத்தை கொடுத்தால் அந்த குழந்தை ஒரு ஞான குழந்தையாக வளரும். சொன்னாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? உமையவள் ஞானப்பால் கொடுத்ததாக சொன்னார்கள். ஒவ்வொன்றும் பாருங்க எவ்வளவு ரிலேட்டடா வருதுன்னு பாருங்க. அவங்க சாதாரணமா சொல்லல, ஞானப்பால் அருந்திய முருகன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஞானப்பால் ஏன் அப்படி சொன்னாங்க? அது அந்த இடத்துல எதுக்கு ஞானத்தை வச்சாங்க? ஒவ்வொன்றும் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அந்த அந்த பால் ஊட்டுதல் என்பது ஒரு ஞானத்தின் பரிமாற்றம், அன்பின் பரிமாற்றம். அப்ப அதுல இன்னைக்கு நிறைய குறை இருக்கிறதுனால தான் நிறைய குழந்தைகள் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் குறை இருக்கிறது. நான் பிறக்கும் போதே அந்த ஞானமாக பிறக்கவில்லை. ஏன்னா அங்கே கரு உருவாகும் போதே அந்த ஒரு எம்டினஸ் என்ற ஒரு அந்த இறை உணர்வு நிலையில் அந்த இணைப்பு நடக்கவில்லை. அப்ப அங்கே நடக்கலைன்னா இந்த பால் ஊட்டும் போது அந்த இறை உணர்வு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அங்கும் தடையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். அதன் பிறகு இந்த அன்பை யார் கொடுக்க முடியும்? யாருக்கு பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டால், கணவன் மனைவி பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் அந்த அன்பை. அந்த அநாகதம் என்ற மையத்தில் அன்பின் பரிமாற்றம் நடக்கும். ஒரு மனிதனில் பாலுறவு என்பது உயிர் சார்ந்தது என்று சொல்கிறோம். அது 3ஆம் கட்டம். முதல் கட்டம் உடல் ரீதியான ஒரு ஸ்பரிச உணர்வு. அது ஒரு 10 to 15%. அதுக்கு அடுத்த நிலையில் என்னாகும்? அன்பின் உணர்வு, மனம் சார்ந்த உறவு அந்த இடத்துக்கு வந்துடும், அநாகதத்துக்கு வந்துடும். அப்ப இதுவும் ஒரு கணவன் மனைவி அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடம், பரிமாறிக்கொள்ள முடியும். ஆனால் பரிமாறிக்கொள்கிறார்களா என்றால் இல்லை. ஏனென்று கேட்டால் ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்புகளும், ஒருவருக்கு மேல் ஒருவர் பொருள் சார்ந்த பிணக்குகளும் வைத்துக்கொண்டு உறவு கொள்ளும் பொழுது அது இல்லை. இன்னொன்று என்னன்னா, இதை வெறும் உடல் சார்ந்ததாகவே பார்க்குற மனுஷன், மனம் சார்ந்ததா பார்க்கல, அன்பு சார்ந்ததா பார்க்கல. அப்ப அந்த இடத்துல அன்புங்கிறது வெளிப்படணும் அல்லவா? ஒரு தாம்பத்தியம் என்பதில் 2ஆம் கட்டத்தில் அன்பின் பரிமாற்றம் நடந்து அதுக்கப்புறம் தான் உயிரின் உறவு 3ஆவது நிலை, அங்கே இறை உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம தமிழானந்த யோகத்தில் நிறைய சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த பாலூட்டிகளுக்குத்தான் இந்த பீனியல் கிளாண்ட் இருக்குது அப்படின்னு அங்கே சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு முதுகுத்தண்டு இருக்கிறது. விலங்கினத்துக்கு முதுகுத்தண்டு இருந்து அது பீனியல் கிளாண்டு இருந்தாலும் அந்த பீனியல் கிளாண்டு முழுமை பெறவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த முதுகுத்தண்டு ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால அது முழுமை பெறவில்லை. அது எப்போ வெற்றிக்கெல்லாம் மேலே வருதோ அப்போ தான் அந்த 6வது அறிவு முழுமை வருகிறது. அப்போ 5 விலங்கினங்க என்று சொல்லக்கூடியதில் கூட இந்த முதுகுத்தண்டு வந்து பீனியல் கிளாண்டு வந்த விலங்குகள் 5.3 5.4க்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது வெறும் 5 அறிவுன்னு கூட சொல்ல முடியல. 5 அறிவு தொடக்கம். அப்போ
அது 5.2, 5.3, 5.4ன்னு வர்றதுங்கிறது பாலூட்டிகளாகவும் முதுகுத்தண்டு இருக்கக்கூடியதாகவும் வளர்ந்துருக்கும். இங்கே வரும்போது 6 எப்போ நட்டமாக வெற்றிக்கலாக நிற்கிதோ, எப்போ முதுகுத்தண்டு எப்போ வெற்றிக்கலாக வருதோ அங்கே தான் அந்த பீனியல் கிளாண்டு ஃபுல் ஆக்டிவேஷனுக்கு வருது. அங்கே தான் 6வது அறிவு வருது. சரி, இதையும் இந்த இடத்துல நம்ம ஒரு சிறிய மாற்றம். ஏன்னா நம்ம பொதுவாக என்ன பண்ணிட்டோம், அஞ்சறிவு விலங்கினத்துக்கே இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்லை, அதாவது பெரும்பாலான விலங்கினத்துக்கு, அஞ்சறிவு விலங்கினத்துக்கு பெரும்பாலானதுக்கு இல்லை. பெரும்பாலானது பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவைகள் தான் அதிகம். நீங்கள் ஐந்தறிவு விலங்கினத்தில் நடக்கக்கூடிய பிராணிகள் மிக குறைவாக இருக்கும். பாலூட்டிகள் ரொம்ப குறைவு. ஆடு மாடு சிங்கம் புலி யானை மானு இதெல்லாம் வந்து கம்மி. ஆனால் பறவைகள் எடுத்துனோம் கோடிக்கணக்கில் இருக்குது. அப்போ அந்த பாலூட்டிகளுக்கும் இதுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது அங்கு அதிலும் ஒரு உயர்வு இருக்கிறது. அதனால தான் அதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. பாலூட்டிகள், பால் ஊட்டாத ரெண்டும் இந்த 5வது ஐந்தறிவிலேயே இந்த 2 பிரிவு வந்துடுது. அப்போ அதையும் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, ஆக இப்போ இந்த ரசித்தல் என்பது எங்கே வரணும்? இந்த தேவை நிறைவு அடையும் போது தான் ரசிக்கவே முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நாம் ரசிக்கிறது கூட டெம்பரரியாக தான் ரசிக்கிறோமே தவிர, அந்த முழுமையான ரசித்தல் என்ற நிலைக்கு வந்து அந்த மகிழ்ச்சி என்ற வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை உணரலை. நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பொருளின் மூலமாக நம்ம உணர்கிறோம் என்று சொன்னால் அது என்ன ஆகுதுன்னா, அது தோன்றி மறையக்கூடியதாக இருக்கும். இன்பம் என்றால் துன்பமாக மாறும். மற்றதெல்லாம் என்ன இருக்கும், மறையக்கூடியதாக இருக்கும். சில இடத்துல அப்படியே பார்ப்போம் மகிழ்ச்சி, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், மகிழ்ச்சி காணா போயிடும். அப்போ அதை எப்படி சார் நீங்கள் வற்றா இருப்புன்னு சொல்ல முடியும்? மகிழ்ச்சி இருந்து கொண்டு தானே இருக்கிறது, நீ அதிலிருந்து விலகி விட்டாய், அவ்வளோதான். அதிலிருந்து விலகி விட்டோம். எப்படி விலகி விட்டோம்? ரசித்தல் என்பதை விட்டு விட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒன்று அடைதலுக்கு போயிருப்போம். அப்போ இல்லாட்டி அதிலிருந்து விலகி இருப்போம். அப்போ அதனால் இல்லையே தவிர அந்த மகிழ்ச்சியாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல ஆரோக்கியம் என்பது வற்றாயிருப்பு. ஒரு மனிதன் ஆரோக்கியமாகத்தான் பிறந்தான், ஆரோக்கியமாகத்தான் இந்த உலகத்துக்கு வருகிறான். அப்போ இவன் கர்மவினை சேர்த்து அந்த கர்மவினையினால் பிறப்பு எடுக்கும்போது அங்கே ஆரோக்கியம் எல்லாம் பிறக்கிறான். ஆதாம் ஏவாள்னு முத மனிதன் வந்தப்ப முழுமையான ஆரோக்கியமாக தான் இருந்தான். அப்போ இங்கே ஆரோக்கியமும் கெடுக்கப்படுவதால் ஆரோக்கியம் தெரியவில்லை. அது ஒரு வற்றாயிருப்பு. ஆனந்தம் உச்சகட்டம். இந்த மகிழ்ச்சியை கூட விலங்கினங்கள் கூட மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனந்தம் என்பதை, இந்த ஆனந்தம் என்று சொல்லும் பொழுதுதான் இந்த மனம் எங்கே போய் சேர்றது, இறைவனோடு சேர்றது, இறைவனோடு இணைவது. இப்போ நம்ம துரியாதீத தவத்தில் சுத்தவெளியோடு இணையக்கூடியதுக்கு போகிறோம். அங்கே தானே போகிறோம். துரியம், சக்திகளம், சிவகலம். இப்போ துரியாதீதம் போகும்போது தான் என்ன அலைச்சொல்லல் சொல்கிறோம்? டெல்டா அலைச்சொல்லல் சொல்கிறோம். டெல்டா அலைச்சொல்லல்ங்கிறது என்ன? 1 to 3, 0 to 3 கிடையாது. 1 to 3. 0 என்றே இல்லை. 0ன்னு போயிட்டோம்னா மரணம். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோ. 0 என்று மனம் போய்விட்டால் மரணம். மனம் இல்லை என்று சொன்னால் மரணித்த நிலையில்தான் மனம் இல்லாமல் இருக்கும். உயிரோடு இருந்தால் மனம் என்று இருந்து கொண்டு தான் இருக்கும். நிறைய பேர் நம்ம உயிரோடு இருக்கும்போது மனம் இல்லாத நிலை அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் நம்ம தனித்த மனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது அந்த 1ங்கிற இடத்துக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க, டெல்டா லெவலில் 1ங்கிற இடத்துக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடம் அங்கே போகும்போது உணரக்கூடிய உணர்வு ஆனந்தம். அப்போ நீங்கள் வற்றாயிருப்பாக இருக்கக்கூடிய பிரம்மத்தின் இருப்பு இங்கே சிறப்பாக நம்மிடம் எப்படி இருக்கிறது? இன்பமாக, அமைதியாக, அன்பாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக. இது எல்லாமே வேறு அல்ல,
பெயர்கள் தான் வேறு. அந்த பெயர்கள் ஏன் வைத்தோம் என்று சொன்னால், அந்த உணரும் மனதின் அந்த ஃப்ரீக்குவென்சி நிலை, உணர்வும் அந்த அதிர்வு அலையின் நிலைக்கு தகுந்தாற் போல நாம் அதற்கு ஒரு பெயர் வைத்து விட்டோம். இது எல்லாமே ஒரே உணர்வு தான். இன்பமும் அதுதான். எது? இறைதான். ஆரோக்கியமும் இறைதான், அன்பும் இறைதான், ஆனந்தமும் இறைதான், மகிழ்ச்சியும் இறைதான். எல்லாமே இறை உணர்வு தான். அப்ப மனிதன் இறை உணர்வு பெற வேண்டும்னு நம்ம சொன்னோமே, இப்ப சொல்லுங்க, இறை உணர்வு பெறுவது என்பது கடினமா? இல்ல. ஞானம் அடையிறது அப்படின்னு சொல்றோம். ஞானம் அடையிறது என்ன? இறை உணர்வு பெறுவது. இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, என்ன இந்த தேவை மூன்றும் சமநிலையில் நிறைவு செய்யப்பட்டால் இந்த உணர்வு வந்துடலாங்க. ஒன்று குறையா இருக்கும்போது இன்னொன்றுல மீறி போயிருக்கிறதுனால இதை நம்ம உணர்றது இல்லை. நாம் அந்த இருப்பாக வற்றாக இருப்பாக இருக்கக்கூடிய உணர்வை உணர்வது இல்லை. அவ்வளவுதானே தவிர நம்மிடம் இது வற்றாயிருப்பாக இருக்கிறது. அப்போ கடைசியை இப்போ இன்னைக்கு எதில் முடிப்போம்னா, இந்த வற்றாயிருப்பு என்பது அந்த பிரம்மத்தின் இருப்பு. அது இங்கு எல்லா மனிதர்களிடமும் வற்றாயிருப்பாகவே இருக்கிறது என்பதை இன்று புரிந்து கொள்வோம். இல்லாதது வற்றாயிருப்பு இல்லை, இல்லவே இல்லாதது என்று சொன்னால் அதுதான் துன்பம். அது உருவாக்கக்கூடியது. உருவாக்கினாலும் அதுவும் இல்லாமல் போகும், மறைந்து போகக்கூடியது. நீங்கள் மீண்டும் மீண்டும் தோற்றுவிக்காமல் இருந்தால் துன்பம் என்பது இல்லாமல் போகும். இப்ப இந்த புரிதல் மனித வாழ்க்கையின் அந்த கணத்தை கொஞ்சம் சுலபப்படுத்தும் என்று நம்புகிறோம். இந்த தூய வேதாத்திரிய காந்த தத்துவத்தில் இந்த இடம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இங்கேதான் நம்ம மனுஷனா வாழ்றதுக்குரிய ஒரு முதல் சிந்தனையை எடுத்திருக்கிறோம். இதை ஒரு வார காலம் ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள் இந்த இடத்தை. இதை அந்த வற்றாயிருப்பு என்னிடம் வற்றாயிருப்பாக இருக்கிறது என்று அதை புரிந்து கொள்ளுங்கள். எது அப்படி இருக்கிறது என்று பிரம்மந்தான் அவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இறை உணர்வு என்பது மிகவும் எளிதான ஒன்றுதான். அதற்கு இயற்கை துன்பம் முறையாக என்ன பண்ணணும்? சமன் செய்யப்பட வேண்டும். அப்ப இந்த தேவைகள் மூன்றிலே ஞானம் இருக்கிறதா என்று கேட்டால், இந்த தேவைகள் மூன்றிலேயே ஞானத்தை அடைய முடியும். நான் முன்னாடி காலத்தில் சொல்லுவேன், வாழ்க்கை தத்துவம் 12 ஞானம் அப்படின்னு. பசியில் தொடங்கி முத்தியில் முடிகிறது என்று சொல்லுவேன். ஆமா, அதான் சரிதான். ஆனா இந்த தேவைகள் மூன்றிலேயே ஞானம் இங்க புரிஞ்சிட்டோம்னா இங்கேயே ஞானம் அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்கிறது. நாம் வருங்காலத்தில் அடுத்து இன்னும் அந்த 5 தத்துவங்களில் பயணிக்க தொடங்குவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.